ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கனிக் கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம ஒரு நர்சரி கார்டனை தான் விசிட் பண்ணியிருக்கோம். இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரிக்கு போகிற வழியில் தான் இருக்குது. கன்னியாகுமரி தான் கிட்ட தான் இருக்குது விஷ்ணு நர்சரி கார்டன். இவங்கக்கிட்ட தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. இன்டோர் பிளான்ட்ஸு, அவுட்டோர் பிளான்ட்ஸு, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸு, அப்புறம் வந்து மண் கலவை, சாணி உரம், அப்புறமா வந்து ரோஸ் மிக்சர், இந்த மாதிரி தேவையான திங்ஸு, சிமெண்ட் பாட்டு, பிளாஸ்டிக் பாட்டு, க்ரோ பேக்ஸு. அதுக்கப்புறமா இவங்கக்கிட்ட மெயினாக வந்து பிளான்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 15 ருபீஸ்லேருந்து இருக்குது. 15 ரூபாயில் இருந்து ஸ்டார்டிங் ரேட்லேருந்து பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு பிளான்ட்டை பொறுத்து நமக்கு வந்து ரேட் வேரி ஆகும். அவ்வளோ அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஒன்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வந்து இவங்கக்கிட்ட இப்போ ரீசெண்டாக என்னென்ன பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே என்ட்ரன்ஸில் வந்து மாமரம் இருக்குது. மாமரத்தில் வந்து ஃபுல்லாக மாங்காய் காய்ச்சி தொங்குது. உள்ளேயுமே மாமரம் இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். விஷ்ணு நர்சரி கார்டன், பரமமார்த்த லிங்கபுரம்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஊரோட பேர் கன்னியாகுமரி தான். இதுலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே நம்ம கன்னியாகுமரி பீச் ரீச் பண்ணிடலாம். இது வந்து நம்ம கன்னியாகுமரி தோட்டக்கலை பண்ண இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது இந்த நர்சரி கார்டன். ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. பாருங்கள், சூப்பராக அழகாக இருக்குது. அப்புறம் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது. டேசி பிளான்ட் இருக்குது. டேசி பிளான்ட் வந்து அந்த பூவெல்லாம் கொஞ்சம் பூத்து முடிச்சு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா வந்து அந்த பிளான்ட்டோட நேம் வந்து நாங்கள் வந்து மிக்கி மவுஸ் பூன்னு சொல்லுவோம், இல்லை பொம்மை பூன்னு சொல்லுவோம். அதோட நேம் தெரியல. அப்புறமா வந்து இந்த ஜெவந்தி வந்து பெரிய பாட்டில் தான் இருக்குது. இந்த பிளான்ட் வந்து 150 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. ஒர்த்துன்னு சொல்ல, நிறைய கண்ணெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பிளான்ட்டு. அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இப்போ வந்து எந்த நர்சரி கார்டன் போனாலும் கிறிஸ்மஸ் ட்ரீ தான் மெயினாக வந்து நிறைய இருக்குது. ஏன்னா கிறிஸ்மஸ் வரப்போகுது, அதனால தான். அப்புறமா இதெல்லாம் பாட் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் இந்த வெரைட்டிஸ்லாம் அவங்கள்ட்ட பாட்ஸ் இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள், சிமெண்ட் பாட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸு. சூப்பராக இருக்குது. இந்த ஒயிட் கலர் வித் க்ரீன் ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டு. அப்புறம் ஸ்னேக் லீஃப் பிளான்ட் உண்டுல்ல, அதில் வந்து வேறு கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து இது இந்த ஒயிட் கலரில் பூ பூக்கிற பிளான்ட். இதில் வந்து பிங்க் கலரில் பூ பூக்கிறதும் உண்டு. அப்புறமா வந்து இது வந்து நம்ம டேபிள் ஆரஞ்சு, லெமன் ஒயின் இருக்குது. பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது. லெமன் கிராஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு வந்து பூ காயோடு தான் இருக்குது. அப்புறம் வந்து இது இந்த மிளகாய் செடி, கலராக மிளகாய் காய்க்கிறது. அப்புறமா வந்து நம்ம பன்னீர் பட்டன் ரோஸு, சப்போட்டா காயோடு இருக்குது.
இது சாதா ஆரஞ்சா கமலா ஆரஞ்சா? கமலா ஆரஞ்சா. இதில் இது கண்ணு இருக்கா? எவ்வளோ ரூபாயிலேருந்து இருக்கு? 175 இல்லை? இது நம்ம சாதா கடையில் வாங்கின ஆரஞ்சு தான் இல்லை? ஓ விளையாத்தது இல்லை? ஆ ஆ நல்லா விளைஞ்சுன்னா இனிப்பா இருக்கும் இல்லை? ஆ ஆ ஆ எதுன்னா ஆ இதெல்லாம் சின்ன செடி எவ்வளோ ரேட்ல இருந்துருக்குண்ணா? 200 ரூபா. சின்ன செடி 200 ரூபா, பெரிய செடி 350 ரூபா. ஆ ஆ இது ஸ்வீட்டு தானே? ஸ்டார் ஃப்ரூட்டு. ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள், பழம் எப்படி அழகாக பழுத்து தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரேட்டெல்லாம் அவங்க சொன்னது நீங்கள் கேட்டுருந்துருப்பீங்க. நிறைய ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் இருக்குது, எல்லாமே பூ பிஞ்சோடு தான் இருக்குது. அப்புறமா இது வந்து ஆரஞ்சு செடின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து போன வாட்டி வீடியோ எடுக்கும்போது தெரியாது. நார்த்து செடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க அது இப்போ தான் சொன்னாங்க இது வந்து ஆரஞ்சு செடி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஆரஞ்சு செடியா அப்படின்னு சொல்லிட்டு வாய் பிளந்துட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறமா இந்த ரெட் கலரில் பூ பூக்கிறது செமையாக இருந்துச்சு. அப்புறம் மாதுளை பிஞ்சு வச்சுருக்குது. மாதுளை செடி எல்லாமே பூ பிஞ்சியோடு தான் இருக்குது, மாதுளை கொய்யா இதெல்லாமே. அப்புறமா ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நியூலி வரல அப்படின்னு சொன்னாங்க. புதுசாக வந்ததையுமே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அடுத்த கலெக்ஷன் அவங்க வந்தப்போ சொல்கிற டைம் நமக்கு போய் வீடியோ கவர் பண்ண முடியுதான்னு தெரில. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் பெரிய பாட்டில் இருக்க பிளான்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. ரோஸ் எல்லாம் வந்து 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ரேட்டில் வச்சுருக்காங்க. காஷ்மீரி ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பஞ்சாக பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தெத்தி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த ரோவில் இருக்கிற எல்லா ரோசஸுமே நமக்கு வந்து எப்போவுமே பூ பூக்கிற வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான், நாட்டு வெரைட்டி தான் எல்லாமே. பன்னீர் பட்டன் ரோஸ், அந்த பன்னீர் ரோஸு, அப்புறமா வேறு கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா அந்த ஆர்கிட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், சூப்பராக அழகாக பூ பூத்து அழகாக இருக்குது. அடுத்து ஒயிட் கலர் தெத்தி. இது வந்து லீஃப் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் லீஃபு, பெரிய பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இந்த மில்கி ஒயிட் இந்த ரோஸ் இது ப்யூர் அந்த மில்க் கலர்லேயே தான் இருக்கும். இங்கேயும் லெமன் வைன் இருக்குது, ஆனால் வந்து பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது. மினி வாட்டர் ஆப்பிள் வந்து குட்டி பிளான்ட் இருக்குது. இது வந்து 40 ருபீஸ்ன்னு சொன்னாங்க.
அப்புறம் சப்போட்டா காயோடு இருக்குது. இங்கேயும் மினி வாட்டர் ஆப்பிள் தான் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து ரம்ப இலை செடி இருக்குது. அப்புறம் இது டேபிள் ஆரஞ்சு நிறைய காயோடு இருக்குது. அப்புறம் இந்த இதோட பேர் என்னமோ சொன்னாங்க, ஆனால் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது பூ பூத்து. அப்புறம் வந்து இந்த கலர் கலர்லாம் லீஃப் உள்ள அந்த பிளான்ட்டு, இந்த கலெக்ஷன்ஸுமே அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது. அப்புறம் பன்னீர் ரோஸ் பெரிய பிளான்ட்டு, அப்புறம் எல்லோ கலர் செம்பருத்தி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த பூ இல்லாதனால நமக்கு தெரியலை. காஷ்மீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பஞ்சாக அழகாக பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த பேப்பர் பூ பிளான்ட்டு, இதுதான் அந்த மினி வாட்டர் ஆப்பிள். இதுலேருந்து எப்போவுமே காய் இருக்கும். இப்போவும் அங்கங்கே சின்ன சின்ன காய் இருக்குது. ஆனால் வீடியோக்கு அந்தளவு வியூவாக தெரியுமான்னு தெரில. மொட்டு இருக்குது, மொட்டும் காயுமாக தான் இருக்குது. குரோட்டன்ஸு, முன்னாடி எல்லாம் நம்ம வீடுகளில் இருக்கும்ல அந்த குரோட்டன்ஸ் வெரைட்டி இப்போவும் நிறைய வீடுகளில் இருக்குது. அப்புறம் இங்கே கோவிலுக்கு ஒரு டாக் வச்சுருக்காங்க. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காஷ்மீர் ரோஸ் நிறைய பூ பூத்திருக்கும் போது. அப்புறமா இங்கே வந்து நிறைய மாங்காய் காய்ச்சி தொங்குது பாருங்கள், கை கட்டும் தூரத்தில். அப்புறம் மாமரம் பாருங்கள், கீழே படர்ந்து விரிஞ்சு அப்படி சூப்பராக வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து அவங்க வந்து பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் இருக்கிற பக்கம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வீடியோ கவர் பண்ணிட்டோம். துளசி செடி இருந்துச்சு 15 ருபீஸுக்கு. பெரிய பெரிய துளசி செடி, ஒயிட் துளசியும் இருந்துச்சு, பிளாக் துளசியும் இருந்துச்சு. இதெல்லாம் தெத்தி செடி வச்சுருக்காங்க. அப்புறமா இது இங்கே வாட்டர் ஆப்பிள் இருக்குது. அப்புறம் இங்கேயும் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அங்கே அந்த பக்கம் எதெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இருக்குது. அப்புறமா இங்கே அத்தி செடி வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பெரிய சைஸ் ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் இருக்குது, தெத்தி செடி இருக்குது. எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது இங்கே இருக்கிறது எல்லாமே. அப்புறமா இங்கே இது இந்த சின்ன பப்பாளி இருக்கா? சைனா கோல்டு இல்லை? செடி 150 ரூபா. ஓ சரி சரி சரி. அது நம்ம இது சைனாவில் அந்த வீடியோ எல்லாம் போடும்போது அந்த மரத்துல இருந்து இப்படி வெட்டி வெட்டி போடுவாங்க எல்லாரும். ஆமாம்
நிறைய வீடியோஸ்ல வரும் சைனாக்காரங்க அந்த அப்படி கட் பண்ணி ஆ இது இழந்த பத்திரிக்காய் இது இஸ்ரேல இருந்தா இஸ்ரேலில் இருந்து உள்ள பாருங்க பார்த்தேன் இதுல குட்டி செடி இருக்கா அப்படியா இந்த பெரிய செடியா அப்போ நான் நல்ல லாபம் ஆச்சு இந்த பெரிய செடி 350 இல்ல ஆமா ஒரு இதுல 1 கிலோ தாண்டும் போலே இலந்த செடி செமையாக இருந்துச்சு பார்த்துருப்பீங்க. அது 350க்கு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ காய் இருந்துச்சு. இடையிடையே அவங்க பேசுனதே அதே வாய்ஸோடய கொடுத்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் அப்படி இதை பிரேக் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடிட் பண்ணேன். அப்புறமா வந்து இது சப்போட்டா பெரிய செடி காயோடு இருக்குது. நாட்டு மஞ்சள், அப்புறமா இது வந்து ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள். இதுக்கு முன்னாடி நான் வரும்போது ஒரு டைம் வந்து நிறைய பூவோடு இருந்துச்சு, ஒரு டைம் நிறைய காயோடு இருந்துச்சு. இப்போ வந்து பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. குட்டி குட்டியாக ஒரு சில இடத்துல பிஞ்சும் பிடிச்சிருக்குது. ஆனால் ரொம்ப வியூ ஆகலை பார்க்குறதுக்கு. நம்ம வந்து ஒரு 10-15 நாள் கழித்து போனோன்னா அப்படியே ரெட் கலரில் காயாக தொங்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறமா காஷ்மீர் ரோஸு, பன்னீர் ரோஸு அந்த பக்கம் இருந்தது எல்லாமே இங்கேயும் இருக்குது நிறைய பிளான்ட்ஸு. அப்புறம் தெத்தி செடி, இவங்கக்கிட்ட பிச்சி, மல்லிகை, இருவாச்சி, குண்டு மல்லி, அடுக்கு மல்லி, ரோஜா மல்லி அப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓ இது பின்னாடி இருக்குல்ல, நான் இதோட முடிஞ்சுன்னு நினைச்சேன். இது தென்னை என்ன வேணும்னா, இது தென்னை எல்லாம் என்ன வேணும்? ஆ அது எவ்வளோ ரேட்டில் இருந்துருக்கு குட்டையில் காய்க்கியது? சின்ன கண்ணு 125 இல்லை? சின்ன இந்த இது இதில் சின்ன இது இருக்கா? சின்ன செடி 200 ரூபா இல்லை? இது சின்னதிலே காய்க்கும்ல? அது செடியை விட இருக்கக்கூடிய அந்த இதுதான் கூடுதல்ல. ഇതാണ് அந்த വെറൈറ്റി. ഇതൊരു വെറൈറ്റിയാണ്, ഇത് നല്ല വെറൈറ്റിയാണ്. സാത്തുക്കുടി ഇല്ല? ആ ആ இது ஒரு சாக்குன்னா எவ்வளோ வரும்? சாணாங்கி இது ஒரு 150 ரூபா இல்லை? இது 100 ரூபா இல்லை மண்ணு? அவ்வளோதான். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.